ஈடுபடணும். அந்த பெண் பகிரங்கமா வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தார்கள். அந்த பெண்ணை பார்த்து விட்டார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் வயிற்றில் என்பதை வளர்த்து விட்டு வா என்றார்கள். அவர்கள் திரும்ப வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், வயிற்றில் உள்ள பிள்ளையை பெத்தெடுத்து வருவதாக இருந்தால் எவ்வளவு காலம் இருக்கும்? யா ரசூலல்லாஹ், துரோகம் செய்த பெண் யா ரசூலல்லாஹ். ரப்புல் இஸ்ஸத் அவருடைய கல்வியில் எப்படி அல்லாஹ் வாழ்ந்தான்? அவர்கள் பாவம் செய்தார்கள். அவருடைய கல்விகள் எப்படி இருந்தது? திருக்குர்ஆன் மாத்தின கல்விகள். நீங்கள் நிஜமாக தொழுது இருந்தால், நீங்கள் நிஜமாக ஓதி இருந்தால் இந்த கல்விகள் அப்படி மாற்றப்படும். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை, துரோகம் செய்த பெண், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன். எனக்கு ஹத்தை நிறைவேற்றி விடுங்கள் யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனை தந்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் குழந்தையை பார்க்கறாங்க, கை குழந்தை. இந்த பிள்ளையுடைய பால் குடி மறக்க வைத்து கொண்டு வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் திரும்ப போய் அடுத்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வருகிற நேரம் சின்ன ஒரு குழந்தை, கையில ஒரு ரொட்டி துண்டு, அது சப்பி சப்பி வருகிறது. அந்த பெண் எதுக்கு இதை செய்கிறார் தெரியுமா? சாப்பிடுகிறார் யா ரசூலல்லாஹ்ன்னு காட்டணும். என்னை திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து விட்டேன், சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும். நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு ஹத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை. இதுதான் அவர்கள் ஓடி வந்த விதம், குர்ஆனுடைய கல்வியில் வாழ்ந்த விதம். நாங்கள் குர்ஆனை மேகசின் படிக்கிறது மாதிரி, புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம். குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் வாழுவதற்கு வந்த வாழ்வு வழிகாட்டி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? குழியை தோண்டுங்கள் என்றார்கள். அந்த பெண், அந்த பிள்ளையை சொன்னார்கள், ஃபுலானி இன்னாருடைய மகன் இன்னார், இந்த பிள்ளையை வழங்கல் என்றார்கள். அந்த சின்ன மதலை, அந்த ரொட்டியை சப்பி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண் தானாக குழியில் இறங்குகிறாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்லை எடுத்து வேகமாக எறிகிறார்கள். அந்த இரத்தம் அப்படியே வந்து ஆடையில் தெரிக்கிறது. நாசமா போன பெண்ணே, இழிவான படைப்பு என்று சொல்லுகிற நேரம் ரசூலுல்லாஹ் வந்து பிடிக்கிறாள். ஹாலித், யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? மதீனாவிலே 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஈமான் சொர்க்கவாசி ஹாலித். இவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற பெண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனத்து வரலாறு உலகத்துக்கு அதிசயமாக இருக்கலாம். இந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்களே, அவர்கள் பாவம் செய்த அல்லாஹ்விடம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களே, எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி? இவையெல்லாம் குர்ஆனுடைய வியாக்கியானம் என்று இன்றைக்கு வித்தியாசமா மூசா நபியுடைய வரலாறில் வருகிற நேரம் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள், தற்கொலை அல்லாஹ் ஏவுவானான்னு கேட்கிறார்கள். இது என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிழைக்கு பனிஷ்மெண்ட் எதுவோ அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குர்ஆனும்